session we'll talk more in detail about root locus, only root locus. This is a complete session on root locus. So in my previous session I spoke about stability aspects. What are the stability types of stability, and what are the methods to study about the stability of a system. So how a transfer function helps you to analyze the stability of the system. So all these things I have told you, I want to repeat it again because this is a continuous session on stability. So see, I told you that the roots of the transfer function decides the stability of the system. So a practical system, when there is a physical system, practical or physical, you are representing it with a block diagram. Okay, பிளாக் டயக்ராம்ல இருந்து எதுக்கு வந்தீங்க, ஈக்குவேஷனுக்கு வந்தீங்க. அந்த ஈக்குவேஷன் எதனோட ஈக்குவேஷன், ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனால நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணீங்க ஒரு சிஸ்டத்தை. அதில் உள்ள அந்த டினாமினேட்டரோட ஈக்குவேஷன் அதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ சுருக்கி சுருக்கி உங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனுக்குள்ளே கொண்டு வந்து அதனோட அதை ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா அப்போ உங்களுக்கு வர பாயிண்ட்ஸ், ஐ மீன் அந்த எஸ்ஸோட வேல்யூஸ் தான் போல்ஸ். இந்த போல்ஸ் வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க, சி இஃப் திஸ் போல்ஸ் டிசைட் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த போல்ஸ் வந்து லெஃப்ட் ஆஃப் த பிளேன் இந்த சைடு இருக்கும்போது உங்க சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கு, பவுண்டடா இருக்கு. ஸ்டேபிளா இருக்குன்னா உங்களோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும், பவுண்டடா இருக்கும். அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஃபைனைட் வேல்யூஸ்குள்ளேயே வந்துடும். ரொம்ப உங்களோட வாட் ரீச்சபிள் வேல்யூஸாக இருக்கும். ஓகே, வென் இட் இஸ் கோயிங் பியாண்ட் யுவர் ஹேண்ட், உங்கள் கையை மீறி ரொம்ப ஜாஸ்தி போயிடுச்சுன்னா தென் இட் இஸ் அன்பவுண்டட், தென் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். ரைட், அதுதான் அதனோட டெஃபினிஷன், பேஸ்ட் ஆன் த டெஃபினிஷன். ஸோ அந்த வேல்யூக்கு வரணும்னா உங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் உள்ள அந்த லாப்லாஸ் ஈக்குவேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து வர ஈக்குவேஷன்ஸ் எஸ் இருந்தாலே. ஸோ அந்த ஈக்குவேஷனை தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றாங்க. ஸோ அதிலிருந்து வர ரூட்ஸை தான் போல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் பொசிஷன் ஆஃப் த போல்ஸ் டிசைட்ஸ் த ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஆஃப்டர் தட் வி சா த ரவுத் ஹர்விட்ஸ் கிரைட்டீரியனோட ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம். ரூல்ஸ் வந்து அப்ளை பண்ணதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி, ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா ஸ்டெபிலிட்டியை வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டினா எஸ் ஆர் நோ, வெதர் யுவர் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் ஆர் நாட் அப்படிங்கிறத தெளிவாக ரவுத் ஹார்விட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடில் சொல்லிடலாம். ஓகேங்களா. ஆனால் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கு. ஓகே, அதனோட ஸ்பெசிஃபிகேஷன், இப்போது ஸ்டெபிலிட்டினா எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது, எவ்வளோ தாண்டுனா இந்த எஸ் வேல்யூ வந்து எவ்வளோ தூரம் போனால் அன்ஸ்டேபிளுக்கு வந்துடும். ஸோ அதனோட ரிலேட்டிவிட்டி சொல்கிறது வந்து ரூட் லோக்கஸ் மட்டும்தாங்க. ஸோ தட் இஸ் வை யுவர் ரூட் லோக்கஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். ரைட், ஸோ தட் இஸ் அபவுட் இன்ட்ரோ டு யுவர் ரூட் லோக்கஸ் கைஸ். ஸோ நீங்கள் ரூட் லோக்கஸில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸில் உங்களுக்கு வர மார்க். Right, yes. So what is the root locus? I told you in my previous session that root locus is the counter or curve. It is the counter nu solluvaanga illa curve nu sollaam. Curve or the plot obtained by poles of transfer function or characteristic equation by varying k between 0 to infinity. ஸோ 0 to infinity யூஸ் வேரி பண்ணும்போது உங்களோட எஸ் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மாறிட்டே வரும். ஒரு டைரக்ஷனில் அதனோட எஸ்ஸோட வேல்யூஸ் வந்து மாறி மாறி உட்காரும் இந்த எஸ் பிளேனில். ஓகேங்களா.
ஸோ இந்த மாதிரி எஸ் பிளேன்ல உங்களோட எஸ் மூவ் ஆகிற பாத் ஆர் த கர்வ் கான்டூர் பேர் தான் ரூட் லோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே.